இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே துறையின் பெயரில் வேறு வேறு திணைகளில் அமைந்தவை எவை அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உட்கோள் அப்படின்றது கைக்கிளையில் வருது. ரெண்டுமே தான் கைக்கிளை. ஆண்பால் கூற்றில் தன்னை தலைவி அறியவில்லை என தலைவன் கருதியது. பெண்பார் கூற்றில் தலைவனை கூடுதலை நினைத்தல். அடுத்து கண்படை நிலை அப்படின்றது வாகையில் மன்னனின் துயிலை பாராட்டியது. பாடானில் மன்னனின் உறக்கத்தை பாடியது. கந்தளி அப்படின்றது உளுநில மன்னனை திருமாலுடன் ஒப்பிடுதல். பாடானில் திருமாலின் வெற்றியை புகழ்வது. கிணைநிலை வாகையில் வேளாளனை கிணை கொட்டுபவனை புகழ்ந்து கூறுவது. பாடான் அதில் தடாரி பறை வாசிப்பவன் அரண்மனையில் இருந்து தான் பெற்ற வளத்தை கூறுவது. குதிரை மரம் அப்படின்றது நொச்சியில் குதிரைப்படையின் மரப்பண்பினை புகழ்தல். தும்பேல குதிரையின் வீரத்தை சொல்லுது. கையறு நிலை கரந்தையில் வீரனால் பாதுகாக்கப்பட்ட பாணனின் கையறு நிலையை கூறுது. பொதுவியல் இறந்தவரை புகழ்தல் உறவினர்கள் செயலற்ற நிலையும் சொல்லுவது. கிணைநிலை கொற்றவை நிலை வெற்றியில் வெற்றிக்கு காரணமான கொற்றவையை புகழ்தல். வஞ்சியில் கொற்றவையின் அருளை வீரர்கள் பாடுவது. தளிஞ்சி அப்படின்றது வஞ்சியில் புறமுதுகிட்டு ஓடுவோரின் மீது தன் கருவியை செலுத்தாமல் இருப்பது. அதே இது காஞ்சியில் பகைவரின் படை புகாதவாறு காஞ்சி மன்னன் காட்டின் வழிகளை காத்தல். அடுத்து தொகைநிலை உளுணை அப்படின்றதுல துணை படையினரும் சேர்ந்து மன்னனின் அடியை பணிதல். தும்பேல இரு படை வீரரும் கண்ணரும் இரத்தல். பின் தேர்குரவை தும்பை வீரரும் விரலியரும் ஆடுதல். வாகையில் விரலியரும் வீரரும் கூத்தாடுதல். புறத்திரை அப்படின்றது வெற்றியில் பசுக்களை பாதுகாப்போர் வெளியே செல்லாதபடி காவல் காத்து தங்குதல். உளிநில பகைவர் நாட்டில் மதிலை வெளியே தங்குவது. பெருங்காஞ்சி அப்படின்றதுல காஞ்சி அப்படின்றது தன் மரப்பெருமையை போரின் கண் வெளிப்படுத்துதல். பொதுவியலில் கண்ணில் படும் அனைத்து பொருள்களுமே அழியும் என்பதனை கூறுதல். மண்ணுமங்கலம் உளுஞை மன்னன் மணமகன் போல ஒப்பனை செய்து கொள்ளுதல். பாடான் அரசன் பெண்களை மணந்து கொண்ட நன்மையை சொன்னது. முன் தேர்குரவை தும்பை அப்படின்னா வீரர்கள் தேரின் முன் ஆடுதல். வாகையில் வருது பேய்கள் தேரின் முன் ஆடுவது. வெறியாட்டு அப்படின்றது வெச்சி அப்படின்றது மரக்குடி மகளிர் வேலனோடு ஆடுதல். பெருந்திணையில் தலைவனை மகிழ்விக்க தலைவி தாய்க்கு தெரியாமல் ஆடுதல்.